The subscriber cannot be reached at the moment. Please try again later. ஃபோன் ரீச் ஆகலையே. என்னக்கா ஆச்சு? ஆதி ஃபோன் எடுக்கவே இல்லையா? ஃபோன் எடுக்கலையாக்கா? சொல்லுங்க ஆண்டி. நந்தினி எப்படி இருக்க? வெயில்ல வெளியே வந்த உன்னை வந்து பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். நான் வந்து உன்னை பாக்குறேன்னு இதுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதனாலதான் வர முடியல. நீ தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல ஆண்டி, நீங்க இப்ப போன் பண்ணதே எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் நந்தினி, இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் ஆண்டி? இந்த ஆதி இருக்கான்ல, அவன் அந்த சமையல்காரி பார்வதிய கார்ல கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிருக்கான். எங்க போயிருக்காங்க? எனக்கு என்ன தெரியும்? அவங்க 2 பேரும் போறத நான் பார்த்தேன். உடனே ஓடி வந்து அகிலா கிட்ட இந்த விஷயத்த போட்டு கொடுத்து அவளை பயங்கர டென்ஷன் ஆக்கி அனுப்பியிருக்கேன். அவளும் பரபரப்பா போன் எடுத்துட்டு வெளியே போயிருக்கா. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் போன் பண்ணி சொன்னேன். நான் பெயில்ல வந்ததுல இருந்தே நான் ஜெயிலுக்கு போக காரணமானவங்கள இன்னும் ஒன்னும் பண்ண முடியலையேன்னு டென்ஷன்ல இருந்தேன். இனி நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போனை வைங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இத வரேன். இறங்கு பார்வதி. என்ன பெரிய அது? கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு தானே போலாம். கோயில்ல கிடைக்கிற நிம்மதி இந்த மாதிரி பார்க்லயும் கிடைக்கும் பார்வதி. வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அங்க போய் உட்காந்து பேசலாம். வா. உட்கார் பார்வதி. இல்ல பரவாயில்ல பெரியயா, நான் நிக்கிறேன். சரி, அப்ப நானும் நிக்கிறேன். என்ன பெரியயா அது? நீங்க எதுக்காக நிக்கணும்? உட்காருங்க பெரியயா. அப்ப நீயும் உட்காரு. நீ பார்க்கெல்லாம் வந்திருக்கியா? இல்ல பெரியயா, சமையல் கட்டு, வீடு, கோயில், இதுக்கே நேரம் சரியாயிடும். நான் கூட அப்படிதான் பார்வதி. ஆஃபீஸ், வீடு, பிஸ்னஸ், மீட்டிங், அதுக்கே நேரம் சரியா போயிடும். எனக்கு கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் வரேன். அது தொழிலதிபர் ஆதித்யா தானே? ஆமாப்பா, தி கிரேட் ஆதித்யா, பிசினஸ் மேன். அவர் பக்கத்துல இருக்கிறது பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி தானே? சரி வாங்க, அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வருவோம். என் மனசுல இருக்கிறத எப்படியாவது பார்வதி கிட்ட சொல்லணும். எப்படி சொல்றது? கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பெரியயா எதுக்காக என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு? ஹாய் சார்.
ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்தாங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். பிசினஸ்ல உங்களை மாதிரி பெருசா சாதிக்கணும் தான் சார் என்னுடைய ஆசை, ஆமிஷன். குட். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேடம் உங்க ஆட்டோகிராஃப். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். See you. பார்வதி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். கிளம்பலாம். இறங்கு பார்வதி. என்ன பெரியய்யா, கோயிலுக்கு போலான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்ன பார்க்குக்கு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு தானே போலாம். இங்க போயிட்டு போலாம். ம். அப்படி போய் உட்காரலாமா பார்வதி? பார்வதி, பெரியய்யா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் பெரியய்யா. ஆனா நீங்க எப்படி, அதுவும் இந்த மாதிரி இடத்துல? சாப்பிட்றதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் முக்கியமே தவிர எந்த இடத்துல எப்படி சாப்பிட்றோன்றதுலாம் முக்கியம் இல்லை. வா. ஆ. வாங்க சார், வாங்க சார். கப் ஐஸ் வேணுமா, கோன் ஐஸ் வேணுமா, ஸ்டிக் வேணுமா சார்? உனக்கு என்ன வேணும் பார்வதி? எனக்கு ஒரு குச்சி ஐஸ் வேணும் பெரியய்யா. ஓகே, ஒரு ஸ்டிக் கொடுங்க. இந்தாங்க சார். உங்களுக்கு பெரியய்யா? இன்னொன்று கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்கார கேவலம் வீட்டு சமையல்காரி கூட வந்து இப்படி லோக்கலா பப்ளிக்ல ஐஸ் வாங்கி சாப்பிடுறா. ச்சே. ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ம். இந்த மாதிரி குச்சி ஐஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியய்யா. எங்க ஊர்ல திருவிழா நடக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் வண்டிக்காரங்க வந்து கடை போடுவாங்க. அப்ப நானும் கணேசனும் போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவோம். உங்க ஐஸ் கீழே விழுந்துருச்சு பெரியய்யா. இல்ல, அது பரவாயில்ல. நீ சாப்பிடு. உங்களை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? இது பிடிங்க, நான் உங்களுக்காக ஐஸ் வாங்கிட்டு வரேன்.
ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், இன்னும் திருந்தலையா நீ? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என் பார்வதிக்கு ஒண்ணுனா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். மறந்துட்டியா? நான் மறக்கல. தூரத்துல இருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கவனிச்சுட்டு தான் இருந்த ஆதி. ஏன் பார்வதின்னு சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இதுதானா? ஆமா, இப்ப அர்த்தம் புரிஞ்சிருச்சுல. இனி எங்க வழியில குறுக்க வராத, போ. இப்ப போறேன், ஆனா நிரந்தரமா உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன் கால சுத்தின பாம்பு ஆதி. ஏய், ஏற்கனவே நீ பல்லு புடுங்கின பாம்பு. நீயா போன உயிர் தப்பிப்ப, இல்ல உன்னை காலாலே நசி கொன்றுவேன். உன்னை விட மாட்டேன். கையில எதுனா காயமாயிடுச்சா? டாக்டர் போய் பாப்போமா? காயெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா, வளையல் தான் உடைஞ்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். உள்ள எதுனா அடிபட்டிருக்க போது பார்வதி, வா போய் டாக்டர் பாத்துடலாம். டாக்டர்லாம் வேணா பெரியய்யா, சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க. பார்வதி கொண்டு நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். என்னாச்சு பார்வதி? கையில அடிபட்டது வலிக்குதா? நான் தான் போய் சொன்னல டாக்டர் பார்க்கலான்னு. பெரியய்யா, கையில வலியெல்லாம் இல்ல பாருங்க. அப்ப ஏன் கண்ணுல கண்ணீர் வருது? எது கழுவுற? இது கையில ஏற்பட்ட வலியினால வர சோக கண்ணீர் இல்ல பெரியய்யா, மனசுல ஏற்பட்ட சந்தோஷத்தினால வர ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? நீ என்ன சொல்ற பார்வதி? சொல்றதுக்கு வார்த்தை வரல பெரியய்யா, அதனால்தான் ஆனந்த கண்ணீரா வந்துட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அது நானாதான் இருப்பேன் பெரியய்யா. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க தான் பெரியய்யா. நான் காரணமா? ஆமா. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் பார்வதின்னு நீங்க நந்தினி கிட்ட சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு பெரியய்யா. அதனாலதான் எனக்குள்ள இவ்ளோ சந்தோஷம். இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை நாளா நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட. உன்னை விட இப்ப எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் பார்வதி. நந்தினி சொன்ன ஒரு வார்த்தையிலேயே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா பார்வதி? ஆமா பெரியய்யா, உங்க மனசுக்குள்ள நான் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருந்தா
என்ன உரிமையோட என்ன ஏன் பார்வதின்னு சொல்லிருப்பீங்க. இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியயா. உங்க மனசுல இடம் பிடிக்க எவ்வளவோ பேரு போட்டி போட்டு காத்துட்டு இருக்கும்போது உங்க வீட்டு வேலைக்காரியான எனக்கு உங்க மனசுல ஒரு இடம் கொடுத்திருக்கீங்களே. இதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் பெரியயா. இது கடன் படுற விஷயம் இல்ல பார்வதி, உடன் படுற விஷயம், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இல்ல பெரியயா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்துக்கு காரணம் நான் என்னோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு வேலை செஞ்சதாலதான். நீ என்ன சொல்ற பார்வதி? வீட்ல எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும் நீங்க என்ன ஏன் பார்வதின்னு பெருமையா சொன்னது நான் நல்ல வேலைக்காரிங்கிறதுனால தானே பெரியயா. என்னாச்சு பெரியயா, ஏன் காரை நிறுத்திட்டீங்க? தப்பு நடந்து போச்சு. ஆக்சிலரேட்டர்ல கால் வைக்கிறதுக்கு பதிலா பிரேக்ல கால் வச்சுட்டேன். ஏன் பார்வதின்னு நீங்க பெருமையா சொல்ற அளவுக்கு நான் எப்பவும் ஒரு நல்ல வேலைக்காரியா எப்பவுமே இருப்பேன் பெரியயா. உங்க வார்த்தையை நான் காப்பாத்துவேன். என்னாச்சு பெரியயா? இல்ல, உன் கையில வளையல் உடைஞ்சு போய் வெறும் கையா இருக்குல்ல, வளையல் வாங்கிக்கலாம் வா. பரவாயில்ல பெரியயா, வீட்ல வளையல் வச்சிருக்கேன், நான் வீட்டுக்கு போய் போட்டுக்கிறேன். ஏன், நான் வளையல் வாங்கி கொடுத்தா போட்டுக்க மாட்டியா? அப்படி இல்ல பெரியயா, வீட்ல வளையல் இருக்கு, அதான் சொன்னேன். அது அப்படியே வீட்டுல இருக்கட்டும். இப்ப நான் வாங்கி தர வளையல கையில போட்டுக்கோ வா. வாங்க சார், வாங்கம்மா. கண்ணாடி வளையல் இருக்கு, பிளாஸ்டிக் வளையல் இருக்கு, விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. பாருங்கம்மா, பாருங்க சார். பார்வதி, இந்த வளையல் உன் கைக்கு அழகா இருக்கும். இது கூட உன் கலருக்கு நல்லா இருக்கும். பெரியயா, இதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உனக்கு தான். ஐயோ, இது போதும் பெரியயா, மொத்த கடையும் வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கே. அண்ணே, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு? வளையல், கம்மல் போட்டு எல்லாம் சேர்த்து 405 ரூபா ஆச்சுமா. இவ்வளவுலாம் வேணாம் பெரியயா, வளையல் மட்டும் போதும். இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு வாங்கினது. எதுவும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். சரிங்க சார். கொடு. இந்தாங்க. என்னாச்சு, என்னாச்சு பெரியயா?
வாலெட்டை காணோம். கார்ல வச்சிருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு வந்துடுறேன். சரி. பர்ஸ் கார்லேயும் இல்லை. எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஐஸ்கிரீம் வாங்கும்போது பாக்கெட்ல இருந்தால் பணம் எடுத்தேன். உங்கள் பர்ஸ் எடுக்கல. சரி விடுங்க பெரியய்யா. ஆனா இந்தாங்க. இல்லை இல்லை வேண்டாம். நான் இது உனக்காக ஆசைப்பட்டு வாங்கினது. திருப்பி கொடுக்காத. நீ இங்கே இரு. நான் பணத்தோட வரேன்.